இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 30 வருடங்களுக்கு ஒரு முறை மாற்றங்கள் இருக்கும். தமிழகத்துக்கு ஏதாவது சுபிக்ஷம் ஏற்படுமா? ஆமாம், இப்போ இந்த சித்திர வருஷ பிறப்பு அதை ஒட்டி தான் நமக்கு எலெக்ஷன்ஸும் வருது. ஆமாம், அதனால் பெரிய மாற்றம் இருக்கும், தலைமை மாற்றம் இருக்கும். தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் சிம்மராசி தான். ஸோ நம்ம எல்லாருக்கும் சிம்மராசிங்கும் போது அவரும் அதில் வர்றவர் தானே, வெரி வெரி டஃப் டைம் தான். ஸோ அவருக்கு எதிர்த்து இருக்கிறவர் கன்னிராசி. எந்த ராசிகளுக்கு ராஜ யோகமா அதிக யோகம் கிடைக்க போகுது? ரிஷபம். ரிஷப ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த குரு மாற்றம் ரிஷப ராசி நேயர்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் எல்லாருக்குமே இருக்கு. எந்த ராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண அமோகமா போகும்? மகர ராசி, கும்ப ராசி. எந்த ராசிக்கு பணமழை பொழியும்? ஏன்னா எல்லாருமே பணத்துக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. பல பேர் எல்லாரும் எதிர்பார்க்கிறதும் அதுதான். ரிஷபம். மிதுன ராசிக்கு நல்லா இருக்கும். ஒரு பணமழை பொழியுது, ஒரு குபேர யோகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தவன்ட்ட இப்போ வீட்டில் கூட ஒரு பொண்டாட்டியும் புருஷனும் பேசினாலே சண்டை அப்படின்னா அது சிம்ம ராசி. பரிகாரங்கள் ஏதாவது இருக்காங்க? அதான் சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக அவங்க ஒரு பரிகாரம், இது செஞ்சால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னா சனிக்கிழமை நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்லது. அது விலை குறையுமா? மக்கள் வாங்கி அதை பயன்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் கண்டிப்பாக வரும். டிவைன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதற்காக நம்ம கூட ஜோதிடர் பாரதி ஸ்ரீதர் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாழ்த்துக்கள். 15 ஆண்டுகள் நிறைவு செஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் இதே மாதிரி நம்ம விமன் எம்பவர்மெண்ட் சொல்றோம் இல்லையா, ஸோ நீங்களும் உங்களுடைய கெரியர்ல இன்னும் நல்லா வரணும். நன்றி அம்மா. இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பொதுவா எப்படி இருக்குமா? ஜென்ரலாக வருஷம் ஒரு விஷயங்கள் நமக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் நம்ம சொல்லுவோம். ஸோ பராபவ வருஷம்னு சொல்கிறது இது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 30 வருடங்களுக்கு ஒரு முறை மாற்றங்கள் இருக்கும் சனி பகவானினுடைய அந்த தாக்கத்தினால. ஸோ இப்போ சனி பகவான் திரும்பவும் குருவினுடைய இடத்திற்கு 30 வருடம் கழித்து அவர் மீன ராசிக்கு வந்திருக்கிறாரு. இந்த பராபவ வருஷத்தில் போன வருஷம் மாதிரியே 3 ராசிகளில் குரு இருப்பார். மிதுனம், கடகம், சிம்மம். ஸோ இந்த 3 ராசிகளில் குரு வரும்பொழுதெல்லாம் உலகத்திற்கு அவ்வளவான ஒரு நல்ல பலன்கள் கிடையாது. ஸோ இந்த வருடமும் 50-50 சொல்லலாம். 50% நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், 50% இந்த மாதிரி போர், இயற்கை சீற்றங்கள்னால அழிவு, மக்களுக்கு தொற்று வியாதிகள் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். ஓகே, எந்த ராசிகளுக்கு ராஜ யோகமா அதிக யோகம் கிடைக்க போகுது? ரிஷபம். ஓகே, ரிஷப ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது வெறும் ஒரு பெயர்ச்சி வச்சு மட்டும் இல்லை. இப்போ இந்த வருஷம் இந்த பராபவ வருஷம் எடுத்துட்டீங்கன்னா வருஷம் ஏப்ரல் 14 பிறக்குதுன்னா ஜூன் மாதம் வைகாசியிலேயே உங்களுக்கு குரு மாறுறார். இந்த குரு மாற்றம் ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அப்புறம் டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் ராகு கேத்து பயிற்சி. ஸோ சனி, குரு, ராகு கேத்து 3 ஃபேவரபுளாக இருக்கிறது ரிஷபராசிக்கு. ஸோ உண்மையிலேயே ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த பராபவ வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். எந்த ராசிக்கு பணமழை பொழியும்? ஏன்னா எல்லாருமே பணத்துக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. பல பேர் எல்லாரும் எதிர்பார்க்கிறதும் அதுதான். அதாவதுமா உழைக்கணும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும், அதுல அதிர்ஷ்டமும் இருக்கணும் இல்லையா? ராசி இந்த வருஷம் எதுவா? ஸோ உழைப்பு, அதிர்ஷ்டம் இதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கறச்சே ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னது ரிஷபம். மிதுன ராசிக்கு நல்லா இருக்கும். ஒரு பணமழை பொழியுது, ஒரு குபேர யோகம் இருக்கு அப்படின்னு சொன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கும். அடுத்தபடியாக சொல்லணும்னா கன்னிராசிக்காரர்கள் சொல்லலாம். அதே மாதிரி நம்ம கும்பராசி கூட சொல்லலாம். தனஸ்தானத்தில் சனி இருக்கார், அவளுக்குமே நல்லா இருக்கும். ரொம்ப மோசமாக அடி வாங்க போகிற ராசிகள் இந்த 2026 தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தவன்ட்ட இப்போ வீட்டில் கூட ஒரு பொண்டாட்டியும் புருஷனும் பேசினாலே சண்டை அப்படின்னா அது சிம்ம ராசி. ஸோ எல்லாரும் சிம்ம ராசி அப்படி சொன்னா எப்படி? இப்போதான் சனி பெயர்ச்சிலையும் அவங்க தான் அடி வாங்க போறாங்க. இப்போ சனி உனக்கு இந்த வருஷம் பூரா அங்கே தானே இருக்கும். இப்போ நம்ம பண்ணுறது புத்தாண்டு பலன் தானே. உனக்கு கேது அங்கே தானே உட்காந்துருக்காரு. ஸோ கேதுலேருந்து 8ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்காருன்னா குடும்பத்தில் தானே சண்டை வரும். ஸோ குடும்பத்தில் சிம்மராசிக்காரர்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காக்கானாலும் ஆமாம்,
கருப்பு காக்கானாலும் ஆமான்னு சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது. எல்லாத்துக்கும் ஆனால் ஆமா சொல்லணும். சிம்மராசிக்காரங்க பண்ண மாட்டாங்க. நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால்னு சொல்கிறவங்க அவங்கெல்லாம். அதனால அவங்க எல்லார்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். சிம்மராசிக்காரர்களுக்கு தான் இந்த வருஷம் கொஞ்சம் டஃப். எந்த ராசி அதிகமா போய் கோவில்ல வழிபட்டா அவங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னா 12 ராசியும் போகலாம். Okay. கோவில் வழிபாடுங்கிறது 12 ராசிக்காரர்களும் பண்ணலாம். இதில் வந்து 7 சனி இருக்கிறவங்க கும்பம், மீனம், மேஷம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக ஆலய வழிபாடு அப்படிங்கிறது தேவை. சிம்மராசிக்காரர்களுக்கும் அதிகமான ஆலய வழிபாடு தேவை. இதில் கடகராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் மாசத்துல ஒரு 10 நாளாவது கோயிலுக்கு போனால் அவங்களுக்கும் நல்லது. சொல்லப்போனா சிம்ம ராசி வாங்குற அடிக்கு கோயிலே தங்கிட்டா கூட பிரச்சனை இல்லை. நல்லது. நான் என்ன சொல்கிறேன், அந்த காலத்துல எல்லாம் தேசாந்திரம் போவாங்க பத்தியா, நான் கொஞ்ச நாளைக்கு நான் வெளியில் இருந்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு. அந்த மாதிரி சிம்மராசிக்காரங்க எங்கேயாவது தேசாந்திரம் போயிட்டு வந்தாங்கன்னா 2 வருஷம் கழிச்சு வந்துட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். பரிகாரங்கள் ஏதாவது இருக்காமா யாருக்கு? சிம்ம ராசிக்கு. அதான் சிம்மராசிக்கு வந்து கண்டிப்பாக அவங்க ஒரு பரிகாரம் இது செஞ்சால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னா சனிக்கிழமை நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்லது. நரசிம்மருக்கு வந்து சனிக்கிழமையில் போயிட்டு வெறும்னா 12 பிரதட்சணம் பண்ணால் போதும். ஈஸியஸ்ட் பரிகாரம் தான். அதே மாதிரி நரசிம்மரோடு சேர்ந்த சக்கரத்தாழ்வார் இருப்பார். அவர்லாம் வந்து சனீஸ்வரன் என்ன நம்ம கர்ம பலனுக்கு ஒரு இதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, சக்கரத்தாழ்வார் நரசிம்மரெல்லாம் நம்ம பிரார்த்தனை பண்ணுறச்சு தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போகும். அதனால் இவங்கெல்லாம் சனிக்கிழமையில் ஒரு தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணலாம். சக்கரத்தாழ்வார் காயத்ரி சொல்லலாம். ஸோ சக்கரத்தாழ்வாருக்குன்னு ஆலயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஆலயங்கள் போய் பண்ணலாம். ஸோ செகண்ட் வந்து ஆஞ்சநேயர். அண்ட் எப்போவுமே நவகிரகத்தில் சனீஸ்வரனுக்கு விளக்கு போடுறது. ஓகே. தமிழகத்துக்கு ஏதாவது சுபிக்ஷம் ஏற்படுமா? தமிழகத்துக்கு ஆமாம். இப்போ இந்த சித்திர வருஷ பிறப்பு அதை ஒட்டி தான் நமக்கு எலெக்ஷன்ஸும் வருது. ஆமாம். அதனால பெரிய மாற்றம் வந்து இருக்கும். சரி, இன்னைக்கு மீடியாவில் அந்த மாற்றம் எப்படி இருக்கு? இல்லை ஒவ்வொரு தலைமை மாற்றமா இருக்குமா இல்லை எப்படி இருக்குமா? தலைமை மாற்றம் இருக்குமா? ஓகே, இருக்கும். ஏன்னா தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து அவர் சிம்மராசி தான். ஸோ நம்ம எல்லாருக்கும் சிம்மராசிங்கும் போது அவரும் அதில் வர்றவர் தானே. அதனால் அவருக்கும் ஒரு நேரங்காலம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி வெரி டஃப் டைம் தான். ஸோ அவருக்கு எதிர்த்து இருக்கிறவர் வந்து கன்னிராசி. சரியா? ஆனால் கன்னிராசிக்கு என்ன ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னு கேட்டேன்னா குரு பெயர்ச்சி சாதகமாக இருக்குது, லாபத்தில் வந்துடுறாரு. அதனால் கன்னிராசியில் அரசியல்வாதிகளுக்கும் இல்லை அரசியல் தலைவர்களாக இருந்து ஒரு போட்டியில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு கிரகநிலைகள் ஓரளவு ஒத்துழைக்குது. சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் ரொம்ப கொஞ்சம் டஃப் பீரியட் தான். அதில் எதிர்த்து நிறைய பேர் வந்து கடகராசியிலையும் இருக்காங்க. ஸோ கடகத்துக்குமே ஒன்றும் பெருசாக வந்து ஃபேவர் பண்ணுற மாதிரியான கிரகநிலைகள் இல்லை. அப்படி நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது கன்னிராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு டைம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. இப்போ 2026 இந்த புத்தாண்டுல வேற என்னென்ன விஷயங்கள்லாம் மாறுதல் நடக்கும் இல்லை அப்படியே தான் இருக்கும் அப்படின்னா என்ன? அதாவதுமா நிறைய பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றங்கள் வரும். எப்பெல்லாம் குரு பகவான் வந்து உச்சம் அடைகிறாரோ, ஏன்னா கடகத்தில் உச்சம் அடைகிறார். ஸோ அவன் வந்து எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க்கு, அதே மாதிரி இந்த கோல்டு வாங்கக்கூடிய பாலிசிஸ், இப்போ இந்த பாண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கோல்டு, அந்த இ-காமர்ஸில் வரக்கூடிய இந்த பாண்டு மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அந்த மாதிரி இதெல்லாம் மக்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வங்கி சம்மந்தப்பட்டதில் வரும். அது வந்து விலை குறையுமா? தங்கம் விலை ஏறுறது இறங்குறதுங்கிறது டாலர் வச்சு தானே, அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் இதை வைத்து தான். ஸோ கோல்டு வந்து ஜாஸ்தியாக இருந்தாலும் மக்கள் வாங்கி அதை பயன்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் கண்டிப்பாக வரும். எப்போவுமேம்மா இயற்கை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் ஒரு இடத்துல அழியுது அப்படின்னா இன்னொரு இடத்துல உருவாகும். அப்போது இது வாங்கவே முடியாது, இது வந்து அப்படிங்கிற மாதிரியான பயம் வேண்டவே வேண்டாம். இப்போ நம்மளும் இந்த தங்கம் விலை ஏறக்கூடிய காலத்தில் கல்யாணங்கள் நடக்க தான் செஞ்சது. அப்பவும் கோல்டு கடையில் கூட்டம் இருக்கத்தான் செஞ்சது. இப்பவும் பாருங்கள், அட்சய திருதியில் போய் நிற்கத்தான் போகிறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு மக்களை பொறுத்த வரைக்கும் தங்கம் என்ன விலை விற்றாலும் மக்கள் வாங்காமல் இருக்கவே மாட்டாங்க. அவங்க சேஃப்டி பண்ணுறதுல கெட்டிக்கிறாங்க. ஓகே. கல்யாணம் பேசும்போது எந்த ராசிகளுக்கு இந்த வாட்டி கல்யாணம் நடக்குமா? எல்லா 12 ராசிக்கும் நடக்கும். இதில் என்ன ஒரு ஹைலைட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 45 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, கல்யாணமே ஆகலை அப்படின்னு
இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஜோதிடத்தில் முதிர்ந்த கன்னிகள் முதிர்ந்த வயதினால இருக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் கல்யாணம் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து சுக்கிரனினுடைய பார்வையை வைத்து இந்த வருட ஆரம்பம் அப்படிங்கிறது திருமணங்கள் அதிகமாக நடக்கும். அதே மாதிரி ஐவிஎஃப்ல பிறக்கக்கூடிய கருத்தரிப்பு குழந்தைகளும் அதிகரிக்கும். அதனால இந்த 2 நல்ல விஷயங்களும் இந்த வருடம் கண்டிப்பா. உடல் நலங்கள்ல வந்து பாதிப்பு ஏற்படும் இந்த ராசிகளுக்கு. கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். இது 12 ராசிக்காரர்களுக்குமே வரும். ஏன்னா சூரியன் வந்து மாதம் மாறும். அப்ப சூரியனினுடைய தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஐப்பசி மாசத்துல துலாம் ராசியில இருக்கும். ஸோ துலாம் ராசிக்காரர்கள் அதிகமாக ஐப்பசி மாதத்தில் பாதிக்கப்படுவார்கள். சித்திர மாதம் வந்து பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரர்கள் பாதிக்கப்படுவாங்க. ஸோ 12 ராசிக்கும் சூரியனினுடைய மாற்றம் வரும்பொழுது மெட்ராஸை அல்லது கண்ணில் வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து மக்கள் அவதிப்படக்கூடிய இது வரும். அட் த சேம் டைம் மருத்துவத்துறையிலையும் புதுவிதமான மருந்து கண்டுபிடிப்புகளும் அதிகமாக இருக்கும். இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இருதய அறுவை சிகிச்சைகள் அதிகமாக இருக்கும். இருதய நோய்கள் வந்து அதிகமாகும். அதே மாதிரி கால் வீக்கம் அப்படிங்கிற ஒரு புது வகையான நோய் தாக்கம் ஏற்பட்டு மக்கள் அதுலேயும் அவதிப்படுவார்கள். இப்போ நம்ம உலக அளவில் பார்க்கும்போதுமா நம்ம இந்தியாவை விட்டுருங்க, இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. ஆனால் மற்ற அயல் நாடுகளில் ஒரு கூட்டமாக மக்களினுடைய இறப்பு அப்படிங்கிறது இருக்கும். இப்போவே நம்ம போர் இருக்குது பார்த்துருக்கோம்ல. ஸோ இது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் யூரோப்பியன் கண்ட்ரீஸு, மிடில் ஈஸ்ட்டு இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் ஒரு கொத்தாக மக்கள் ஒரு மாதம் வந்து மக்களினுடைய இறப்புகள் வந்து இருக்கும். அது நோயினாலேயும் இருக்கலாம், போர்னாலேயும் இருக்கலாம். ஓகே. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் எல்லாருக்குமே இருக்கு. எந்த ராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அமோகமா போகும்? மகர ராசி. ஓகே. மகர ராசி, கும்பராசி 2 பேருமே தொழிற்சாலைகள் உருவாக்குறது. ஸோ சனி சம்பந்தப்பட்டது அது 2மே. அவங்களுக்கு வந்து மகர ராசி அண்ட் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து கலை, டெலிவிஷன், மீடியா சம்மந்தப்பட்டது, நடிப்புத்துறை இதெல்லாம் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். ஆரம்பத்திலே வந்து சிம்ம ராசி தான் ரொம்ப அடி வாங்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் அவங்களை கொஞ்சம் ஆறுதல் படுத்துற மாதிரி இந்தந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்ல நல்லது நடக்கும்? இப்ப வயதுக்கு எடுத்துக்கோங்களேன். இப்ப நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, ஒரு லவ் மேட்டர்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சிம்மராசிக்காரர்களுக்கு சண்டை வரும், வராமல்லாம் இருக்காது. அப்போ அது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதா வேண்டாமா அப்படிங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பரவாயில்லப்பா நமக்கு ஒரு அஷ்டம சனி நடக்குது, ஆனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கும்போது அந்த பிரிவினை அப்படிங்கிறது வராது. 2வது சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீடு வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குது. வண்டி வாகனம்லாம் மாற்றணுன்னா அதுவும் பண்ணலாம். அஷ்டம சனி இருக்குது, வாகனம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா வாங்கலாம். ஓகே, நன்றி அம்மா. உங்களுக்கும் 2026 தமிழ் புத்தாண்டு நல்லா அமையறதுக்காக உங்களுக்கும் டிவைன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பராபவ வருஷத்தினுடைய நல்வாழ்த்து.